सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं पादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमुदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तौलकं वाक्यकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஆச்சாரிய ஆதிசங்கர பகவத்பாதாளால அருளப்பட்டதான மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலா ஸ்தவம் கூடிய ஒரு அருமையான கிரந்தத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலா ஸ்தவத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னாக்க, வித்யா சம்பிரதாயத்துல ரொம்ப வசதியாக தீட்சை பெற்று ஜபிக்கக்கூடிய மந்திரமாக இருக்கக்கூடியது பஞ்சதசாட்சரி மந்திரம். லலிதா திரிஷதி லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறவாளுக்கெல்லாம் இந்த பஞ்சதசி மகா மந்திரத்தினுடைய வேல்யூ தெரியும், அதனுடைய பிரபாவம் என்ன அப்படின்றதும் தெரியும். இப்படிப்பட்ட அத எல்லாராலையும் தீட்சை வாங்கிட்டு அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறதுன்றது நடக்காதுன்றதுனால ஆச்சாரியார் என்ன கருதினார்னா, இந்த பஞ்சதசி மந்திரத்தை ஸ்லோக ரூபமாக எல்லா பாமர ஜனங்களுக்கும் வரணும். அதை சொல்வதன் மூலமாக அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த 15 அக்ஷரங்களை கொண்டு, அதான மந்திரம், அதை வச்சே அந்த அக்ஷரத்தை வச்சே ஒரு 15 ஸ்லோகத்தை இவர் எழுதி பஞ்சதசாட்சரி மந்திரத்தை அப்படியே அதனுடைய முதல் பீஜத்தை எடுத்துட்டு அப்படியே இவர் எழுதினார். இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்லோக ரூபமாக படிக்கலாமோ நம்ம, ஆனா அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பஞ்சதசியை ஜபிச்சதான ஒரு பலனானது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு எழுதிட்டார். இப்படி நாம 3 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். முதல் ஸ்லோகமானது க என பீஜாட்சரத்தோட ஆரம்பிச்சது, இரண்டாவது ஏ அப்படின்ற பீஜாட்சரத்தோட ஆரம்பிச்சது, மூணாவது இ அப்படின்ற பீஜாட்சரத்தோட ஆரம்பிச்சது. இப்ப நாம பார்க்க போறது ல என்று ஆரம்பிக்கக்கூடியதான பீஜாட்சரத்தோட இருக்கக்கூடிய அந்த வித்தியை இங்க ஸ்லோக ரூபமாக ல அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர். அதை பார்க்க ஆரம்பிப்போம். 4வது ஸ்லோகம். லக்ஷ்யே யோகி ஜனஸ்ய ரக்ஷித ஜகஜாலே விசாலே க்ஷணே பாலேயாம்புபடீர குங்குமலசத் கற்பூர நிஸ்ரோதகை கோக்ஷீரைரபி நாரிகேல சலிலைஹி சுத்தோதகைர்மந்திரிதைஹி ஸ்நானம் தேவி தியாமயை ததகிலம் சந்துஷ்டயே கல்பதாம். சிவமானச பூஜா, தேவி வானச பூஜா, நிர்குண மானச பூஜா, இன்னும் ஆச்சாரியர் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். பக்தி குறித்தமான கிரந்தங்கள் அநேகம் எழுதியிருக்கார். அப்படி இந்த மந்திர மாத்திருக்கா ஸ்தலத்துல முதல் ஸ்லோகத்துல அம்பாள் எங்க இருக்கா, அந்த திரிபுரத்துல அந்த சித்தாமணி கிரகத்துல இருக்கக்கூடிய ஸ்தானத்தை ரொம்ப அழகா பிரதிபாதனம் பண்ணார். 2வது ஸ்லோகத்துல அம்பாளுடைய ரூபத்தை, வடிவத்தை எப்படி தியானம் பண்ணணும், எப்படி மனசுல கொண்டு வரணும் அப்படின்றத பண்ணார். 3வது ஸ்லோகத்துல அந்த ஆவாகனம் பண்ணி மனசுல எடுத்துன்னு வந்தோமே, அந்த அம்பாள் நம்ம எதோ நினைக்கக்கூடிய மனசு, இந்த மனசுல போய் அம்பாளை எடுத்துன்னு வந்து நிறுத்திவிட்டோம். இந்த ஸ்லோகம் படிக்கிறதுனால நம்ம மனசுல நம்ம அம்பாள் இப்படி குடியிருக்கும் பொழுது நம்ம பாட்டுக்கு ஒரு பெரியவா யாராவது வந்தா நம்ம எப்படி கவனிப்போம் இல்லையா?
அதே மாதிரி அம்பாளுக்கு ஆத்துக்கு வந்தா அம்பாளுக்கு ஆசாம் போட்டு பாத்தியம் இல்லையா, அம்பாளுக்கு கால் அலம்பி அர்க்கியம் விட்டு கை அலம்பி ஆச்சமணியும் குடிக்க ஜலம் கொடுத்து இப்படி எல்லாம் உபச்சாரம் பண்றோம் இல்லையா, அதுதான் மான பூஜா அப்படின்னு. இதுதான் ஷோடச உபச்சார பூஜா. இப்படி உபச்சாரம் பண்றோம். உபச்சாரம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுதான் நடைமுறை, அதுதான் செயல்முறை. ஆனா உபச்சாரம்னா அம்பாளுக்கு போய் எங்கும் நிறைக்கக்கூடிய பரபிரம்மத்தை போய் ஒரு இடத்துல நிக்க வச்சு அவளுக்கு போய் பாத்தியம் விடுறேன் அர்க்கியம் விடுறேன் கைக்கு விடுறேன் அப்படின்னு சொல்றது நியாயமா? உபச்சாரமா தான் பண்ண முடியும். நேராக எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? அதனால அதுக்கு உபச்சாரம்னு பேரு. இப்படி முதல் ஸ்லோகத்துல அம்பாளுடைய ஸ்தானம், இரண்டாவது ஸ்லோகத்துல அவருடைய வடிவம் ஆவாகனம், மூன்றாவது ஸ்லோகத்துல அம்பாளுக்கு ஆசனம் பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமனீயம் அப்படின்னு 3 உபச்சாரங்களை பண்ணோம். இப்ப இதுல 4வதாக அம்பாளுடைய ஸ்நானம். அம்பாளுக்கு ஸ்நானம் பண்ணோம்னாக்க நம்மளால முடியுமா? இல்லையா? நம்ம மனசுனால எந்த வேணுமாலும் காசு இல்ல பணம் இல்ல, வெறும் பக்தி ஒண்ணுதான் நமக்கு தேவை. இப்படி ரொம்ப வசதியான ஜனங்களை கொண்டு அம்பாளுக்கு ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இதை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த 4வது ஸ்லோகம். லக்ஷ்யே யோகி ஜனஸ்ய ரக்ஷித ஜகஜ்ஜாலே விசாலாக்ஷனே விசாலேக்ஷனே பாலேயாம்புர பகீர குங்குமல சத்கற்பூர மிஸ்ரோதகை கோக்ஷீரைஹி அபி நாரிகேல சலிலைஹி சுத்தோதகைர் மந்திரிதைஹி தானம் தேவி தியாமயே ததகிலம் சந்துஷ்டயே கல்பதாம். இப்படி நான் மனசுனால நான் பண்ற அர்ப்பணத்தினால அம்பாளுடைய பிரீத்தி அடையணும். பாத்துக்கு வந்தவர் சந்தோஷப்பட்டா அவருடைய அனுகிரகம் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அம்பாளை இப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தினோமே ஆனால் நாம சந்துஷ்டையே கல்பதாம் இப்படி கல்பனை பண்ணி அம்பாளுக்கு அந்த சந்துஷ்டியே ஏற்பட வேண்டும் என்பதற்காக நம்ம பண்ணக்கூடிய உபச்சாரம் ஸ்நான உபச்சாரம். இது எப்படி பண்றோம்? யோகி ஜனஸ்ய லக்ஷ்யே அம்பாள் அட்ரஸ் பண்ற ஆச்சாரியார். யோகி ஜனங்கள் இருக்கா இல்லையா, யோகி ஜனஸ்ய லக்ஷ்யே அவர்கள் எதை அடைய வேண்டும் என்ற உத்தேசத்துல தபஸ் பண்ணி கொண்டு பூஜை பண்ணி கொண்டு சதா சர்வகாலமும் அம்பாலேயே தியானம் பண்ணி கொண்டு இருக்காரோ அப்பேற்பட்ட அவர்களாலேயே வழிபடப்படக்கூடிய அம்பாளே ரக்ஷித ஜகஜாலே இந்த உலகங்களுடைய கூட்டம் ஜகஜாலம் இல்லையா, உலகத்துல இருக்கக்கூடிய கூட்டங்களை எல்லாம் யார் ரட்சிக்கிறா? அம்பாள் அல்லவா தாயாக ஜெகதம்பாவாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் அவாவாளுக்கு படியளத்து கொண்டு காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ரக்ஷித ஜகஜாலே நம்ம அப்படி போறோம் வரோம் எப்படியோ இந்த தேதியில ஒண்ணு இல்லாம நம்ம சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க யார்? அம்பாள் நம்மளை எல்லாம் ரட்சிச்சுருக்கா அப்படின்றது தவிர வேற என்ன நம்ம காரணம் சொல்ல முடியும்? இப்படி ரக்ஷித ஜகஜாலைஹி அதுக்கப்புறம் அம்பாளை கூப்பிடுறாரு. எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஏ ஜெகதம்பா விசாலாக்ஷ விசால ஈக்ஷனே விசாலமான ஈக்ஷணம் அம்பாளுடைய பார்வை. அம்பாளுடைய பார்வை படுறதுனாலதானே இவ்வளவு சந்தோஷமாக நாம இயங்கி கொண்டிருக்கோம். இவ்வளவு சௌக்கியமாக இந்த கண்ணு பாக்குறது மூக்கு கேட்கறது எந்த வித குறையும் இல்லை, மனசு நல்லா இருக்கு. இதெல்லாம் காரணம் என்ன? அம்பாளுடைய கடாட்சம் இருக்கு. எல்லா க்ஷணத்திலையும் நாம உணர வேண்டும். இப்படி விசாலமான கண் பார்வை அருள் பார்வை உடையவளே ஹே தேவி அம்பாளை கூப்பிடுறார். என்ன ஹே தேவி இப்படி இருக்கக்கூடிய தேவியே லக்ஷ்யே யோகி ஜனஸ்ய ரக்ஷ ஜகஜாலே விசாலாட்சனே இப்படி இருக்கக்கூடிய ஹே தேவி இது பிராளேயாம்பு பகீர பிராளேய அம்பு பிராளேயம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இமயமலை அப்படின்னு பிராளேயாச்சலம் அப்படின்னு பேர் இருக்கு. பிராளேயாச்சலம் அப்படின்னா பனிமலை. பனிமலைன்னா என்ன? அந்த இமயமலையில இருந்து வரக்கூடிய அந்த ஆசி கங்கோத்திரி யமுனோத்திரி மந்தாக்கினி அலகானந்தா போன்ற நதிகள் எல்லாம் அங்கேருந்து கிளம்பி வருது இல்லையா? இப்படி கரணியெல்லாம் அந்த நதிகள் எல்லாம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் நடுவுல அதுல குளிக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் அதை சமையலுக்கு யூஸ் பண்றாங்க, எத்தனையோ ஜனங்கள் என்னென்னமோ காரியங்கள்லாம் பண்ணி
அந்த ஜலத்தினால எத்தனை பேர் பித்திருக்காரியங்கள் பண்றாங்க, எத்தனை பேர் பிண்டம் போடுறார்கள், எத்தனை பேர் அதனால முன்னுக்கு வருகிறார்கள். இப்பேற்பட்டதான ஒரு அனுக்கிரகத்தோட ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கங்காதி ஜலங்கள் இருக்கு இல்லையா, பிராலேயா அம்பு பக்கீர, அந்த இமயமலையத்திலிருந்து வரக்கூடிய பனிமலையிலிருந்து வரக்கூடிய அந்த பக்கீரம் இல்லையா, அது பத்திரம் இல்ல, அது கூட சந்தானம். அதுக்கப்புறம் குங்குமலசத் கற்பூர விஸ்ரோதகை, குங்குமப்பூ, குங்குமம்னா குங்குமப்பூ இல்லையா, இமயமலத்துல ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, நம்ம கேசர் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த குங்குமப்பூ ஜலம். என்ன மனசு தானே, காசு கொடுத்து வாங்கணும்னா கவலை, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா. ஆனா நமக்கு என்ன மனசுனால கொடுக்கறதுக்கு தரித்திரமே வேண்டாமே, நிறைய குங்குமப்பூ இல்லையா, அல்ல அதோட கற்பூர பச்சை கற்பூரத்தோட சேர்ந்து மிஸ்ர உதகை, இது எல்லாத்தையும் கலந்து கங்கா ஜலம், சந்தனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இதோட லசத்துடன் கூட்டின சிறந்த கற்பூரம் பஞ்ச கற்பூரத்தோட கூட்ட ஜலங்கள் உதகைஹி, உதகம்னா ஜலம் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடிய உதகைஹி, அது மட்டும் இல்ல, மந்திரைஹி ஸ்நானம் தேவி, ஏ தேவி மந்திரைஹி, மந்திரங்கள்னால அபிமந்திரம் பண்ணிக்கிறோம், பண்ணி சுத்தோதகைஹி, சுத்தோதகைஹி மந்திரிதைஹி, நல்ல ஜலம், அழகான ஜலம், அதுல மந்திரபூர்வமா ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வா பூதான்ய பிராணாவாஹ பச்சவாபோன் நமாபோம் ருமாப சம்ராடாபோ விராடா ஸ்வராடாபஸ்தந்தாவிஷ்யா போஜோ தீவிஷ்யா போஜோ விஷ்யா தேமாப சர்வா தேவதா ஆபோ பூர்புவஸ்வரோ பவோ அப்படின்னு அந்த அபிமந்திரிதமாக இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை எடுத்துக்கிட்டு, மந்திரி சுத்த ஜலத்தை எடுத்துக்கிட்டு, ஸ்தானம் தேவி தியா, என்னுடைய தியா, என்னுடைய புத்தியினால, என்னுடைய மனசனாலேயே இந்த ஸ்தானத்தை உனக்கு பண்ணி வைக்கிறம்மா. அப்படியே மனசுல நினைக்கிறேன், அம்பாளுடைய அபிஷேகம் பண்றேன். அப்படியே அந்த அம்பாளை படிக்கும்போது காமாட்சி அம்மன் கோவில்ல அதுக்கு அந்த சந்தனம், அந்த கற்பூர வாசனை, குங்குமப்பூ வாசனை, அந்த மந்திரத்தோட இருக்கக்கூடிய அந்த ஜலம், அப்படி ஜலத்தை அபிஷேகம் பண்ணுறது அந்த ஸ்நானம். ஏதகிலம் மயா தியா, என்னுடைய மனசனாலேயே உங்களுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. எதற்காக? மயா ஏதகிலம், இது எல்லாவிட்டும் மயா, என்னால, ஏதகிலம், இவையெல்லாம் உங்களுக்கு உபச்சாரமாக செய்யப்படுகிறது. எதற்கு தெரியுமோ இல்லையோ, மனசுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய எங்க அம்மா சந்தோஷப்பட வேண்டாமா? எங்க அம்மா சாதாரணமாவே நான் எது பண்ணாலும் சந்தோஷப்படக்கூடிய ஜெகதம்பா, போராட்டத்துக்கு நான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இப்ப என்னுடைய மனசுனாலேயே பச்சைகற்பூரம், குங்குமப்பூ எல்லாத்தோடையும் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சா அவர் சந்தோஷம் அடைவாள். அதன் மூலமாக எனக்கு சகல விதமான அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாத்துக்கு வந்தவா பெரிய மனுஷா உட்கார்ந்தா அவ சந்தோஷப்பட்டா, அதனால நமக்கு ஒரு பாவம் இல்லையா. அவளும் ஆஹா, இவனுடைய சின்சியரிட்டி, இவனுடைய அன்பைத்தான் பார்க்கிறார்கள். இப்படி தியா சந்துஷ்டையே, உங்களை சந்தோஷப்படுத்தின் பொருட்டு கல்பதாம் பண்ணி கல்பனை பண்ணி கொடுக்கிறேன், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா அப்படின்னு கேட்டான். லட்சியே யோகி ஜனஸ்ய ரக்ஷித ஜகஜாலே விசாலே க்ஷணே பிராளேய அம்பு, அம்புனா நீர், பிராளேய அம்புனா பனி நீர் கங்கா, பிராளேயாம்பு பட்டீர சந்தனம் குங்குமலசத்து கற்பூர விஸ்ரோதகை, விஸ்ரோதகை இதெல்லாம் கலந்த ஜலத்தினால அபிஷேகம். கோக்ஷீரைரபி, நல்ல பசும்பால், அந்த பசும்பால்னால அபிஷேகம். அது மட்டும் இல்ல, நாரிகேல சலிலை, நாரிகேலம் அப்படின்னா தேங்காய், சலிலம் அப்படின்னாக்க ஜலம், இளநீர்னால அம்பாளுக்கு கூலா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி பண்ணோம். அம்பாளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ இளநீர்னாலையும் சந்தனத்தினாலேயும் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அம்பாள் கூலாகிறான்னா நம்மளுடைய மனசானது இங்க நிம்மதியா இருக்கு. அப்படியே எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும், காமம் குரோதம் லோபம்னு கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய மனசு சாந்தமாக ஆக வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, சுத்தோதகைஹி மந்திரிதைஹி, உதகம் நல்ல பியூர் வாட்டர், அதுல மந்திரபூர்வமா அபிமந்திரணம் செய்து
அதனால தேவி ஸ்நானம் தியாமயா ஏததகிலம், இந்த ஸ்தானத்தை ஹே தேவி தியா என்னுடைய மனசனால உனக்கு மயா என்னால ஏததகிலம், இது எல்லாத்தையும் உனக்கு மனசனால கல்பனா. இதெல்லாம் போய் வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இல்லை. ஆனா என் மனசுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நல்ல இப்படி உனக்கு ஸ்நானம் பண்ணி அந்த உபச்சாரத்தை பண்ணி அபிஷேகம் பண்ணி அதை ரசிக்கிறேன். எதற்காக? சந்துஷ்டையே, நீரிதன் பிரீத்தி, உன்னுடைய பிரீத்தியின் பொருட்டு, உன்னுடைய சந்தோஷத்தை, நீ சந்தோஷம் அடைந்தாயானால் நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்ற நம்பிக்கையினால கல்பனை பண்ணி இதை கல்பியதாம், இப்படி கொடுக்கலனம்மா ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. 5வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல ககாரம்னு சொன்ன, 2வது ஸ்லோகத்துல ஏகாரம், 3வது ஸ்லோகத்துல ஈகாரம், 4வது ஸ்லோகத்துல லகாரம், 5வது ஸ்லோகத்துல ஹிரீன்னு எனக்கூடிய மந்திரத்தின் ஒன்றே பீஜத்துல ஆரம்பிக்கிறது. ஹ்ரீங்காராங்கித மந்திர ஜலித தனோ ஹேமாச்சலா சஞ்சிதை ரத்னைருஜ்வலமுத்தரீய சகிதம் கௌசும்பவர்ணாம் சுகம் முக்தா சந்ததி யஜ்ஞசூத்ரமமலம் சௌவர்ணதந்துத்பவம் தத்தம் தேவி தியாமயா ஏததகிலம் சந்துஷ்டயே கல்பதாம். ஹ்ரீங்காராங்கித மந்திர சலில மந்திர லக்ஷித தனோ, ஹ்ரீங்காரம் எனக்கூடிய ஒரு மந்திரம். பஞ்சதசியை மந்திரத்துல சில அக்ஷரங்கள் சிவாட்சரங்கள், சில அக்ஷரங்கள் சக்தி அக்ஷரங்கள்னு, சில அக்ஷரங்கள் சிவசக்தி அக்ஷரங்கள், இது ரெண்டும் சேர்ந்தது இல்லையா, உபயமாக இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரம் தான் இந்த ஹ்ரீங்காரம் எனக்கூடியது. இந்த ஹ்ரீங்காராங்கித மந்திர, இந்த ஹ்ரீங்காரத்தை அடைகாலமாக அடங்கியதாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதுல இருக்கக்கூடிய லக்ஷிதனோ, அதுல குறிப்பிடப்படுகின்ற அந்த தேவி, அந்த வடிவத்தோடு இருக்கக்கூடிய ஹ்ரீங்காராங்கித மந்திர லக்ஷிதனோ, அப்படி ஹ்ரீம் என்ற அக்ஷரத்துடன் கூடிய மந்திரத்தினால குறிப்பிடப்பட்டதான சரீரத்தை உடையவளே, வடிவத்தை உடையவளே, மூர்த்தியாக இருக்கக்கூடியவளே, அந்த பிரதிமாவோடு இருக்கக்கூடிய ஹே தேவி, ஹேமாச்சலா சஞ்சிதை, ஹேமம் அப்படின்னாக்க ஸ்வர்ணம் அப்படின்னு பேரு. ஹேமம்னா தங்கம், ஸ்வர்ணம். அச்சலம் அப்படின்னா நமக்கு தெரியும், அச்சலம்னா மலை அப்படின்னு. அச்சலம், ருத்ராச்சலம், வெங்கடாச்சலம் அப்படின்னு பாருங்க. அச்சலம்னா மலை. இது என்ன, இது சொர்ண மலை, சொர்ண மலை அப்படின்னு ஒண்ணு இருக்கான இருக்கு. மேல எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய மேரு பர்வதத்துக்கு சொர்ண மலை அப்படின்னு பேரு. சொர்ண ஹேமாச்சலாது சஞ்சிதை, இங்கேருந்து எடுத்துன்னு வந்து சொர்ணமலையாக இருக்கக்கூடிய அந்த மேரு பருவத்திலிருந்து கொண்டு வர சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய என்ன, அங்க எல்லா விதமான பொக்கிஷங்களும் இருக்கக்கூடியதான மலை, அந்த மேருமலை. அங்கிருந்து என்ன நான் சஞ்சிதம் பண்ணி எதை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரத்தனை, அநேக விதமான ரத்தனங்கள் அந்த மேரு பருவத்துக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்ப போய் மனசனால எடுத்துன்னு வர. நேர போனோம்னா மேருமலைக்கும் போக முடியுமா, அங்க இருக்கக்கூடிய பார்த்தாமா மனசு மாறாக இருக்குமா, ரத்னங்கள் எல்லாம் பார்த்தா. ஆனா இப்ப மனசால பண்ணும் பொழுது, ஒரு பக்தனானவன் அன்போடையும் பக்தோடையும் பண்ணும் பொழுது எதுதான் நடக்காது. அந்த மேரு பருவத்துல இருந்து நிறைய ரத்தனங்கள். எப்படிப்பட்ட ரத்தனங்கள்? என்ன, உஜ்வலம் உத்தரிய சகிதம், உஜ்வலம் ஜொலிக்கிறது, அந்த ரத்தனங்கள்லாம் பிரகாசிக்கிறது, மேல் நோக்கி ஜொலிக்கிறது. உஜ்வலம் மிகவும் பிரகாசிக்க கூடியதாக இருக்கக்கூடிய அந்த ரத்னங்களால ஆன அம்பாளுக்கு ஸ்நானம் பண்ணிட்டா, அம்பாளுக்கு பாத்தியம் பண்ண, ஆச்சமனியம் பண்ண, ஸ்நானமும் பண்ணியாச்சு. அழகான ட்ரெஸ் கொடுக்க வேண்டாமா? அம்பாளுக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ்? இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அம்பாளுக்கு, எல்லாத்தையும் கொடுத்த அம்பாளுக்கு இருக்கிறதுலயே ஒஸ்தியான ரத்தனங்கள்லாம் பின்னப்பட்டதான ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை ரத்னைஹி உஜ்வலம் உத்தரிய சகதம், அம்பாளுடைய உத்தரியம் மேல் வஸ்திரங்கள் அப்படி போறாங்க. மனசுனால அப்படி அம்பாளுக்கு அது சாத்திரம். நான் அம்மனுக்கு கௌசும்ப வர்ண அம்சுகம். சரி, உத்தரியம் சொன்னீங்க, ட்ரெஸ் என்ன, சாரி என்ன அப்படின்றா?
அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத்க கீதகி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமா இருக்கு, கேள்விப்பட்டிருக்காரு லலிதா சகஸ்ரநாமத்துல. அருணாருணம், சிவப்போ சிவப்பு அம்பாளுடைய ட்ரெஸ். அதுலயும் அது எப்படி இருக்குன்னா கௌசும்ப வஸ்திரம் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம கௌசும்பன்ற படத்தை பார்த்திருக்கோம். கௌசும்ப செடி அதனுடைய சாரை வைத்துதான் பட்டு சாரி எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் இல்லையா. அந்த பட்டு சாரியானது சேப்பு செக்கச்சவேன்னு இருக்கக்கூடிய ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அம்பாளுக்கு சாத்திரம் நானே மனசனால. கௌசும்ப வர்ண அம்சுகம் அமலம், அந்த சிவப்பு உள்ள வஸ்திரம் ரத்னங்களோட இருக்கக்கூடிய உத்தரியும், அது எல்லாத்தையும் குளிச்சுட்டு வந்தோடனே அம்பாளுக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணி என் மனசுனாலேயே சாத்துறேன். சாத்தி அமலம் சவ்வர்ணம் தந்து உத்பவம், பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஸ்வர்ண. நம்மெல்லாம் சாதாரண நூல்ல போடுவோம். என்ன காசா பணமா? எனக்கு மனசுல அம்பாளுக்கு கொடுக்கும்போது எப்படிப்பட்ட யஜ்ஞோபவீதம் அம்பாளுக்கு நான் போட போறேன் தெரியுமா இல்லையா? சும்மா ஒரு அச்சதை எடுத்து யஜ்ஞோபவீதம் சமர்ப்பையாமின்னு போட போறது இல்ல. என் மனசுதானே என்ன. அதனால மனசுனால எதை கற்பிக்கிறேன் நான்? அப்படியே அந்த தங்க பூனெல்லாம் போடுவாங்க. அப்படி தங்க பூனல் அது எப்படி தௌவர்ண தந்து. தந்துன்னா நூல். என்ன நூல்? சவ்வர்ணம் அப்படின்னாக்க சுவர்ணத்திலேயே அப்படியே யஜ்ஞோபவீதம் பண்ணி சுவர்ண தந்து உத்பவம், அதுல இருந்து சொர்ண நூல்களால செய்யப்பட்டதானது. அது மட்டும் இல்ல, யஜ்ஞோபவீதம் மட்டும் இல்ல, நல்ல மாலை போடணும். எப்படி அம்பாளுக்கு நல்ல முத்து மாலை. அந்த முத்து மாலை உங்களுக்கு எப்ப கிடைக்கும்? சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு மழை பெய்யும் பொழுது அந்த சமுத்திரத்துல சில சங்கல்லாம் இருக்கும். அந்த சங்குல அது விழும்பொழுது அன்னைக்கு உருவாகக்கூடியதுதான் இந்த முத்து. இது இந்த மீனவர்களுக்கெல்லாம் தெரியும். அதை கரெக்டா எடுத்துட்டு வருவாங்க இல்லையா. இப்படி வரக்கூடிய அந்த முத்து அப்படின்னு ஒரு அர்த்தம். முக்தானாக்கா முக்தியை தரக்கூடியதுதான். அம்பாளை முத்து மாலையோட தானம் பண்றவாளுக்கு முக்திச்சயம்னு சொல்லி. இப்படி முக்தா சந்ததி யஜ்ய சூத்திரம், இந்த முத்துக்கள் கோர்த்தது சந்ததி பக்கத்துல கோர்த்து இருக்கக்கூடிய யஜ்ய சூத்திரம் யஜ்யோபவீதம், இதை அப்படியே அனுபவிக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலாண்டிதா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. அம்பாளை கழுத்து வரைக்கும் தியானம் பண்ணக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சில பேர் அவளுக்கெல்லாம் அதெல்லாம் என்ன பேருன்னா கிரைவேய கச்சிந்தாகா அப்படின்னு பேரு. சில பேர் இருக்காங்க சகுன பிரம்மம் வேண்டாம் நிர்குண பிரம்மம் தான் வேணும், முக்தி தான் வேணும்னா அப்படி அம்பாளை நினைக்கக்கூடிய யோகிதான் இருக்கார்கள். முத்துவை அப்படி முத்தோட போனா முக்தியை தரக்கூடிய வல்லமை இருக்கிறார். அதனால எப்படி முக்தா சந்ததி யஜ்ய சூத்திரம், முத்துக்கள் கோர்த்தல்ல இந்த யஜ்யோபவீதனால ஏததகிலம், இது எல்லாவற்றையும் மயா தியா தத்தம், உன்னுடைய தத்தம் தேவி தியா மயா தத்தம், ஹே தேவி தியா மயா, என்னுடைய புத்தியினால மயா தியா தேவி தத்தம், உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்டது அகிலம். இது எல்லாவற்றையும் நீங்கள் தயவு சேர்ந்து அர்ப்பணம் பண்ணதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதுக்காக கொடுக்க? சந்துஷ்டயே கல்பதான், சந்தோஷத்துக்காக இது எல்லாவற்றையும் கொடுக்கிறேனம்மா, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரத்னங்கள் பதித்த சிவப்பு நிற பட்டாடை வேளாடை முத்துக்களோட கோத்தது தங்க நூலால பண்ண யஜ்ஞோபவீதம், இது எல்லாம் உன்னுடைய சிற்பிக்காக மனசனாலேயே கற்பித்து சமர்க்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளம்மா அப்படின்னு சொன்ன. மட்டும் போதுமா? நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட வேண்டாமா? அம்பாளுக்கு அழகு பார்க்க வேண்டாமா? அப்படி சாமுத்திரிகா லட்சணத்துல சொன்ன எல்லா அழகோடையும் சேர்ந்த என்னுடைய அம்மாவாச்சே, அந்த அம்மாவுக்கு நிறைய ஆபரணங்கள் போடணும்னு ஆசை இல்ல எனக்கு. மனசனாலதான் அம்பாலா எதுவும் கேட்க போறது இல்ல, மனசனால எல்லா ஆபரணங்களையும் அணிவிக்கணும்னு ஆசை. ஹம்சைரப்யதிலோபனீய கமனே ஆராவலீம் உஜ்வலாம் இந்தோலத்யுதிஹீர பூரிததர ஹேமாங்கதே கங்கனே மஞ்சீரௌ மணிகுண்டலே மகுட மையத்தேந்து சூடாமணிம் நாசாமோக்திகம் அங்குலீய கதகௌ காஞ்சீமபி ஸ்வீகுரு. அம்பாளுக்கு தங்க தோள்களை, கங்கணங்கள், கொலுசு, பாதரசங்கள், ரத்தன குண்டலங்கள், கிரீட்டம் இல்லையா, அந்த மூக்குல அந்த வைரமுத்து, மோதிரம், காப்பு, தியானம்,
நாம் போட்டு அழகு பார்க்க வேண்டாமா அந்த அம்பாளுக்கு என்ன அப்படின்னு ஆச்சாரியால் மனசுனால இது எல்லாத்தையும் போட்டு நம்மளையும் அப்படியே அந்த அம்பாளையே பார்க்க வைக்கிறார். ஹம்சைஹி அபி அதிலோபனீய கமனே. அம்பாளுடைய நடையானது எப்படி இருக்குன்னா உலகத்திலேயே நடை அழகுன்னா என்ன, ஹம்சபக்ஷி மாதிரி நடக்கிற பெண்கள் அப்படின்னு கவிஞர்கள்லாம் ஆசிரியர்களை வர்ணிப்பாங்க இல்லையா. ஹம்சைஹி அபி, அந்த ஹம்சி பட்சிகள் இருக்குல்ல அது கூட வெக்கப்படும். எது அதிலோபனீய கமனே, அம்பாளுடைய நடையை பார்த்து குதிரை லகரியில எழுதுறாரு. அந்த அம்பாள் அப்படி ஸ்ரீபுரத்துல அப்படி போறதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஹம்ச பட்சிகள்லாம் அம்பாளுடைய நடையை பார்த்து அதே மாதிரி இதுங்கெல்லாம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்றதா, அப்படி ஒரு கற்பனை. இந்த ஹம்ச பட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மராளி மந்தகமனா அப்படின்னு அன்னப்பேடுகள் எப்படி யாக குண்டம் நோக்கி போகுமோ அம்பாள் போறாமோ அப்படி நடை மராளி மந்தகமனா, அன்ன நடை, அந்த மிருதுவான ஒரு நடை இல்லையா அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு ஹம்சம் அப்படின்னு சொன்னா அன்னப்பட்சின்னு ஒரு அர்த்தம், சன்னியாசி ஒரு அர்த்தம். ஹம்சமந்திரம் அப்படின்னா பரமஹம்ச பரிவிராஜகது, எது பிரம்மம் எது அப்பிரம்மம் எனக்கூடியதை அந்த அன்னப்பட்சி எப்படி நீரையும் க்ஷீரத்தையும் பிரிச்சு பார்க்குமோ அப்படி பார்த்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் பிறவிகள் சன்னியாசிகள். அவளுக்கும் ஹம்சி அப்படின்னு அதனாலதான் அவளுக்கு பரமஹம்ச பரிவிராஜக சன்னியாசி அப்படின்னு மட்டும் இல்ல, அஜபா மந்திரம்னு ஹம்ச சிவஸ்லோகம் அப்படின்னு இந்த அஜபா மந்திரத்தையும் குறிக்கிறது. இப்படி இதனாலெல்லாம் வழிபடக்கூடிய தேவர்கள் அப்படின்னு இந்த அம்ச பட்சிகளே கூட அது லோபனீயம், லோபம் ஆசை அடையிறது. ஐயோ இந்த நடைய பார்த்து அந்த அம்சி பட்சிகள்லாம் ஆசைப்படுறதாம், இப்படி பண்ணணும்னு பேராசை படிக்கிறது, அம்பாள் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுகிறது. லோபம்னா பேராசை இல்லையா. உஜ்வலாம் ஹாராவலீம், அது மட்டும் இல்ல அம்பாளுக்கு உஜ்வலாம் நல்லா பிரகாசிக்கிற ஹாரா ஆவலீம் ஹாரம், அந்த வரிசையாக ஹாரங்கள் எல்லா ரத்னங்களோட போட்ட ஆலை, முத்து மாலை, அந்த மாலை, பவழ மாலை, எல்லா மாலையும் போடுறோம். ஹாரங்கள் எல்லாம் வரிசையா இருக்கக்கூடிய ஹாரங்கள், அது அப்படி போட்டா அம்பாளுடைய அந்த மாலை அப்படி ஆடுறது எப்படி ஹிந்தோல ஜுதி, ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கு இல்ல. ஹிந்தோலம்னா ஊஞ்சல், அத மாதிரி ஒரு ஜுதி அப்படின்னா தியோதனாத் தேவகா, ஒலிக்கின்ற காரணத்தினாலதான் அவர்கள் தேவர்கள் இருக்கார் இல்லையா. ஒலின்ற அர்த்தம். ஊஞ்சல் மாதிரி ஆடுற மாதிரி இருக்கக்கூடிய காந்தியோட இருந்து கொண்டு ஹீரபார ஹீரபூரி ததரே, ஹீரா அப்படின்னாக்க வைரம் அப்படின்னு, திடீர்னு ஹீரான்னா வைரம் இல்லையா. இப்படி ஹீரா பூரிதம், வைரங்கள்னால அப்படியே நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஹேமாங்கதம், என்ன வைரங்கள்னால நிரம்பிய பொரணத்தோட இருக்கக்கூடிய தோல் வலை ரெண்டு பக்கம். அந்த காலத்துல அம்பாளுக்கெல்லாம் தோல் வலைன்னு ஒண்ணு இருந்தது, இப்பெல்லாம் போட்டு பாக்குறது இல்லை, அதனால நமக்கு தெரியல. இதெல்லாம் புராணத்தின் மூலமாகவும் காவியத்தின் மூலமாகத்தான் நம்ம அறிகிறோம். ஹேம் அங்கதம் அப்படின்னு பேரு, தோல் வலைன்னு பேரு. ஹேம அங்கதம் இப்போ ரத்னங்களோட சேர்ந்த சொர்ண தோல் வலை ரெண்டுத்தையும் போட்டுருக்கா. அது மாத்திரம் போடுறோம், நம்ம தான் போடுறோம், நம்ம மனசனால இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போடுறோம். அதுக்கப்புறம் கங்கனே மஞ்சீரே இல்லையா, ரெண்டு கண்கங்கள் கையில அப்படியே அழகான ரத்தனங்களோட இருக்கக்கூடிய ரெண்டு வளையல போட்டு விடணும். அம்பாளுடைய அந்த அம்பாளுடைய விக்கிரகத்துக்கு போடுறாளுன்னு அந்த கோவில்ல அது மாதிரி நம்ம மனசுல நினைச்சுங்க, அம்பாளை கை நீட்ட சொல்லி அந்த அம்பாளுக்கு அப்படியே போடுறோம். கங்கனே மஞ்சீரமும் அப்படின்னாக்க புதுசு பாதரசங்கள், ரெண்டு மங்கீர அப்படின்னு மஞ்சீரவ் அப்படின்னு வீரல் போட்டிருக்காரு. ரெண்டு பாதத்திலையும் பாதரசங்களை போடுகிறோம். அது மட்டும் இல்ல மணி குண்டலே, அப்படி அழகான ரெண்டு குண்டலங்கள், தாடங்க யுகலி போத தப்பனோடுப்ப மண்டலா, சூரியனும் சந்திரனும் ரெண்டு தாடங்கமாக இருக்கு. அந்த தாடங்க மகிமையினாலதான் அந்த சிவனுடைய நீலகண்டனாக இருந்து அவர் விஷத்தை பண்ணோம்னா அம்பாள் அப்படி போய் அவருடைய கழுத்தை தொட்டா அதுக்கப்புறம் அது கீழே இறங்கவே இல்லை. அப்படி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களை எல்லாம் காப்பாத்தின அம்பாளுடைய தாடங்கத்துக்கு அப்படி ஒரு மகிமை. இப்படிப்பட்ட குண்டலங்களை நாம அப்படி சாத்தரா மாதிரி கல்பனை பண்ணணும் இல்லையா. மணி குண்டலே
மகுடம் அபி அர்த்த இந்து சூடாமணி. மகுடம் அப்படின்னா தெரியும், கிரீடம். அந்த கிரீடத்துல அர்த்த சந்திரன், எப்படி சிவனுக்கு அர்த்த சந்திரன் இருக்கோ அதே மாதிரி அம்பாளுக்கும் அர்த்த சந்திரன், ரெண்டு பேருக்கு சாமரஸ்யம் வந்து இல்லையா. அர்த்த இந்து, இந்துன்னா சந்திரன், அர்த்தன்னா ஆஃப் இல்லையா, பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரன் சொல்றோம் இல்லையா, முழு வடிவம் இல்லாம அரை வடிவமாக இருக்கக்கூடிய பிறைச்சந்திரன். அர்த்த இந்து சூடாமணி, இப்படிப்பட்ட சூடாமணியை நெற்றியில மகுடத்துல வைத்துக் கொண்டிருக்கு சாத்திரம் அம்பாளுக்கு. இப்படி நாசா மௌக்திகம் இல்லையா, நாசாபரண சோபாட்யா அப்படின்னு அம்பாள். நாசாபரணம் ரொம்ப விசேஷம். அதனாலதான் இந்த அந்த காலத்துல கல்யாண பொண்ணுன்னா முதல்ல மூக்குத்திடுவா இல்லையா. அம்பாளுடைய சௌபாகிய திரவியங்கள்ல ரொம்ப முக்கியமானது நாசாபரணம் அப்படின்றது. அந்த மூக்குத்தி தான் பெண்களுக்கு வீட்டுல நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு, மங்களகரமாக வீடு இருக்கணும்னாக்க ஸ்திரீகள்லாம் அந்த மூக்குத்தி முதலியவெல்லாம் கொண்டு இருக்கணும் எப்பொழுதுமே இல்லையா. நம்ம அதுல அம்பாளாக அவங்க இருந்தா வீட்டுல லட்சுமிகரமாக இருக்கும். அதனால அம்பாள் என்ன பண்ணிருக்கா, அம்பாளுக்கு நல்ல மூர்த்தி இதெல்லாம் தெரியும் போது நமக்கு. அதனால நல்ல நாசா மௌக்திகம், அந்த முத்துல போய் சேர்ந்த ஒரு மூக்குத்தி அப்படி அம்பாளுக்கு போட்டு அழகு பார்க்கணும். அங்குலிய ககடகௌ, அது மட்டும் இல்ல, மோதிரங்கள் போடணும். அங்குலியகம், அழகான மோதிரங்கள் போடணும். கடகம், வளைகள் ரொம்ப முக்கியம் இல்லையோ, ஸ்திரீகளுக்கு வளை ரொம்ப முக்கியம். இப்படி ரெண்டு காப்பையும் போட்டு காஞ்சி அபி, இது மட்டுமா தியானம். எங்க காஞ்சி மரத்துல அங்க போய், அங்கதான் ஒட்டியானம் ஒரு இடமாக இருக்கக்கூடியது. அந்த ஒட்டியானம் மேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி அபி எல்லாம் உன் மனசுனாலேயே போடுறேன். ஏ மாதா அம்பாவே ஸ்பீகுரு, இதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு மனசுல அப்படி வச்சுட்டு அந்த அண்ணனடையோட இருக்கக்கூடிய அம்பாளுடைய நடை, அண்ணன் நடை, அதை பார்த்து இதுவே ரொம்ப வெக்கப்படுறது. அந்த அம்சபக்ஷிகளே அத மாதிரி நமக்கும் வேணுமே, நடக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுறதுதான். இது மட்டும் இல்லாம அம்பாளுக்கு பலவிதமான ஹாரங்கள், அப்படியே வைரங்களோட இருக்கக்கூடிய தங்க தோல்வலை, அங்கணங்கள், பாதரசங்கள், ரத்தன குண்டலங்கள், கிரீடம் என்ன, சூடாமணி என்ன, அதுல அர்த்தச்சந்திரன் போட்டதான ஒரு சூடாமணி, அதுல மூக்குல வைரமுத்து, வைர மூக்குத்தி, அப்புறம் மோதிரம், அப்புறம் வலை, அப்புறம் ஒட்டியானம். இது எல்லாம் மனசனால கற்பித்து சாத்திரமா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா தாயே அப்படின்னு ஆச்சாரியார் பண்றார். இப்படி 6 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.